அண்ணா இங்க பண்ணா சரி சரி நீ போது நாங்க போட்டுக்கோம் பாரு கூட போவாண்ணா சரி அடுத்தது இதெல்லாம் விட்டுட்டு தான் மீன் வாங்குவேன் மீன் வெட்டுறது நிற்கிதுண்ணா அதிகமாக வெறி கொழுப்பு தான் இருக்கும் பார்த்துக்கங்க இதெல்லாம் குழம்புக்கு இது மூணு தான் இது மூணு நான் ஆனா நம்மளுக்கு ஒரு கொடுவா இருக்கா கொடுவா நம்மளுக்கு நிலைமை ஒரு கொடுவா ஆரை சொரா சொரா நடிச்சு எலி சொரா இருக்கு தம்பி மீன் வெட்டுக்கு வந்துருக்கியா மீன் வெட்டின்னு போட்டு வந்துருக்கியா அப்படியே நில்லு அடுத்த மீன் என்ன 80 ரூபா கொடுங்க நீங்க அடுத்த மீனா தம்பி அவனுக்கு ஒரு கையில் வச்சு அனுப்பிச்சுடு வீடியோ எடுக்கிற மாதிரியே தெரியுது அடுத்த மீன் நம்மள்தா இந்த பக்கம் வந்துருங்க நீங்க மட்டும் வந்துருங்க அப்படி வாங்க முடியாது மீன் பையால் கைடா இந்த ஒரு வீடியோ எடுக்கலையா சரி அது எடுத்து முடிச்சுக்கிடு ஒவால் மீன் மட்டும் வாங்கிட்டு யாருக்கு வீட்டுக்கா ஆனா போயிட்டு குடல எடுத்துருக்கீங்க இது கொழுப்பு காட்டுங்கடா இந்த மூணு கொழுப்பு இருந்தா அங்க கொழுப்பு போட்டுருவாங்க கொழுப்பு அதெல்லாம் ஆகாது ஏன்னா மீன் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் போது எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் போடக்கூடாது வெயில் அடிக்குதுண்ணா அதோட அது இது பிரைட்னஸ் லேட்டா 500 ரூபா வேணுமா கடவுளா நீங்க 100 ரூபா தரணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம் சொன்ன நீத்த சொன்ன தர என்கிட்ட அதான் நீத்த சொன்ன தர போய் தொழிலாக முடிஞ்சாங்க இப்படி வேணா அந்த கட்டை புள்ள அழுகா இருக்கும் இப்படி வாங்கணும் அவங்க போடுவாங்க அங்கேயே தருவியா அப்படியே சார் எவ்வளோண்ணா 100 ரூபா கொண்டு நீங்க ஓகே அண்ணா புரிஞ்ச போட்டுட்டான் புரிஞ்ச போட்டுறான் அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் வத்தல் நல்லா இருக்கும் ரவுண்ட் ரவுண்ட் ஆசைப்பட்டா வரைக்கும் இருக்காது
அதான் பிரச்சனையே. வீட்டிலே பிடிச்சிக்கிங்க. நாளா போட முடியாது. ஒரு 2 நாள் சொல்லுங்க, 2 போட்டு தரேன். 4 நாள் போட முடியாது. இடமும் கிடையாது. பையுள்ள ஒரு மீன் மட்டும் இப்பதான் கொடுத்தாங்களே மீன். அவங்க கையில் தான் வச்சிருந்தாங்க. அப்படி இல்லையா எல்லா மீன் வச்சு வாங்கிக்க முடியுமா? வர்றாங்க. இதுல 10 போட வேணும் மீனா. ஒரு 10 மீன் எடுத்துறானுங்க மீனா. எடுக்கவே இல்லையா? இப்பதான் வந்துட்டாங்க. கையில திரும்பி கேட்டாங்க கையா. காலையில திரும்பி அடிக்க திரும்ப 10 மீன் நான் போடுவேன். அந்த மீன் பை பண்ணா 2 செகண்ட் தானே. வாங்க சண்டே ஆனாலே இப்படிதான் ஈஸியா இருக்கு. ஃப்ரை தான். நீங்க பங்கு ஈஸியா வச்சுக்கலாம். கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளவு நிக்க வச்சு எனக்கு தெரியாது. பங்கு வைக்கிறது காலையில சரி, அது 4 மணி வரை 3 மணி வரை சரி. மஞ்சள் இருந்தா கூட ஓகே பண்ணிடலாம். அப்படியே அடுத்த வச்சு வந்துடலாம். இதெல்லாம் வந்து உண்மையிலுமே புண்ணியம். நீங்க 2 பேருமே ஏறி நீங்க கட்டலன்னா என்னால உட்கார முடியாது. இங்க நமக்கு வந்து வெயில ஆகாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்ற? காடு காசு வேணுமா? காசு போட்டோ மாட்டோம். அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். இவர் எப்ப போட்டு தெரியுமா? கடவுளுக்காக நிக்க வச்சு உங்களுக்காக ரொம்ப நேரம். நம்ம மேல வச்சா வரேன் வரேன் பண்ண அப்படியே பிடிங்க. அதில் போடுங்க. சொல்லிட்டு போய் தான் செஞ்சிருக்கான். சார் சொல்லாம போயிட்டு இருக்காரு அவரு. ஆளுக்கு சொல்லிட்டு கூட பரவாயில்ல. ஆளை காணு வந்து அப்படியா? ஓ ஏன் வாங்க கொடுங்க. இன்னொரு டீ கூட ஆட்டி கொடுங்க. ஏன்னா டீ வந்து லெவல் ஆட்டி ஊத்திக்கணும். ஆட்டி கொடுக்கணும். 2 எடுத்துவாங்க. டீ குடிக்கிற மாதிரி இல்ல. ஒண்ணு போதும். 1 எடுத்துவாங்கண்ணா. ஆத்தி எடுத்துவாங்க. 4 டீ காசு கொடுத்து போயிட்டு வாங்கல நீங்க. இப்ப 4 டீ மொத்தம் 5 டீ எடுத்துவாங்க. 50 ரூபா கொடுங்க. முதல்ல 2 வாங்கணும். ஆத்தி எடுத்துவாங்க. தண்ணி வந்து தேவைதான். தண்ணி டயர்ட் ஆகிடும். ஒரு ஜூஸோ ஒரு கூடுசோ ஒரு டீயோ ஒரு காப்பியோ குச்சிட்டு என்ன டயர்ட் ஆகுதுன்னா ஏன்னா அந்த 1 வயிற்று பிசில போடுங்கண்ணா. ஆமா வயிற்று பிசில் போடுங்க. போட்டுருங்க. அது வால்லாம் போட்டுருங்க. நீங்க